வசந்தா வாமா, இப்பதான் உனக்கு வழி தெரியுதா? வந்து உட்காரு. இப்ப எதுக்கு நீ என்ன அவசர அவசரமா போன் பண்ணி வர சொன்ன? உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன். முக்கியமான விஷயமா? ஆமா. தண்ணி குடு போ. அரே, நம்ம இடம் வாங்கின விஷயம் இவகிட்ட சொல்லாம வேணாமா? குட்ரி. 10 லட்ச ரூபா பணம் வந்தது, இவகிட்ட சொல்லலாமா வேணாமா? இப்ப எதுக்கு என்ன போன் பண்ணி அவசர அவசரமா வர வச்ச நீ? இல்ல, மாமியார் வீட்ல இருந்து ஒரு 10 லட்சம் பணம் வருது. நீ தான் ரொம்ப அறிவாளியாச்சே, ஒரு ஐடியா கொடுப்பேன்னு தான் உன்னை கூப்பிட்டேன். ஐடியா நான் கொடுப்பேனா? உன் பணம் உனக்கு தெரியாத ஐடியாவா? நீ என்ன ஐடியா பண்ணி வச்சிருக்க? நான் நகை வாங்கலான்னு ஐடியா பண்ணிருக்கேன். நகையா? நகைய வாங்கி லாக்கர்ல வைக்க போறேன். ஓ, தூங்க வைக்க போறியா? இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நகையை வாங்குற, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 11 லட்ச ரூபாய்க்கு விற்ப. இதனால என்ன லாபம் உனக்கு? செய்கூலி செய்தாரம் எல்லாமே கட் ஆயிடும். அதுல ஏண்டி பொண்ணுல போடுறத விட மண்ணுல போடுங்க, அதுதான் லாபம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம். இப்ப நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கி போட்டேன். இப்ப பாரு 25 லட்சம் 30 லட்சத்துக்கு விக்குது. அதுக்குதான் ஒரு இடம் வாங்கி போடுடின்ற உன்ன. இடமா? நம்ம இல்லாத நேரத்துல யாராவது வித்துட்டு போயிட்டாங்கன்னா? அதுக்குதான் நம்ம கிட்ட ஒரு சூப்பரான ஒரு பில்டர் இருக்காரு. அதுவும் தரமான நம்பிக்கையான நியாயமான ஒரு பில்டர் இருக்காரு. யார் அந்த பில்டர்? நான் அந்த பில்டர். இப்ப என்ன, நீ இடம் தானே வாங்கணும், அந்த பில்டரை நானும் தான் போய் பார்க்க போறேன். வா வாங்கலாம். இங்க வந்துட்டல்ல, இனிமே உன் லைஃபே டோட்டல் சேஞ்ச் தான். இந்த EAR பில்டர்ஸ்ல நம்ம இடம் வாங்குறோம், நம்ம லைஃபே மாத்துறோம் டோட்டலா. EAR பில்டர்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க? எல்லா விஷயமும் நாங்கள் பார்த்துக்குவோம். ஆமாம் ஆமாம், அப்ரூவல்லாம் நாங்களே வாங்கிக்குவோம். வாங்க மேடம். வணக்கம் மேடம். சரி சார், வணக்கம் மேடம். இந்த ஒருத்தவங்க வந்திருக்காங்க சார், நான் பேசிட்டு கூப்பிடுறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கூப்பிடுறேன் சார். அப்புறம் மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா சார்? இவங்க என்னோட ஃப்ரெண்ட் சார். ஓகே 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 மேடம். ஒரு இடம் வேணும்னு சொன்னாங்க, சோ அதான் இங்க கூட்டி வந்தேன். அவ்வளவுதானே, தாராளமா கொடுத்துருவோம் மேடம். எந்த பிளாட்னு பாருங்க, சூஸ் பண்ணிடுவோம். சரி, என் மாமியார் வீட்ல இருந்து ஒரு 10 லட்சம் கொடுத்தாங்க. சரி மேடம். நல்ல இடம் வாங்கணும்னு வந்திருக்கேன். ஓகே மேடம். பண்ணி கொடுங்க சார். எனக்கு எப்ப வீடு கட்டி கொடுப்பீங்க? நீங்க இடமா பாக்குறீங்களா வீடா பாக்குறீங்களா மேடம்? வீடா தான் சார் வேணும் எனக்கு. சரி மேடம், எதுனாலும் கொடுத்துடலாம் மேடம். சார், இன்னைக்கே நான் பேமெண்ட் பண்ணிடுறேன் சார். ஒரே ஒரு டவுட் தான், எத்தனை அடியில தண்ணி கிடைக்கும் சார்? 20 அடியில கிரவுண்ட் வாட்டர் இருக்கு மேடம். வாஸ்து பிரகாரம் எனக்கு கட்டி கொடுப்பீங்களா சார்? பக்கா வாஸ்து பிரகாரம் கட்டி தரலாம் மேடம். சார், அப்புறம் ஒரு விஷயம், இவங்க வந்துட்டாங்க சொல்லிட்டு என்ன மறந்துடாதீங்க. கண்டிப்பா மேடம். எனக்கு ஒரு ஃபிளாட் ஒதுக்கி வைக்கிறீங்க. தாராளமா பண்ணு. பையன் பேர் மேல வாங்கணும் நானு. கண்டிப்பா வாங்கிக்கலாம் மேடம். ஃப்ரண்ட் ஏஜ்ல வேணும் எனக்கு. கண்டிப்பா கொடுத்துடலாம் மேடம். சார், எனக்கு படிக்கட்டு உள்ளே வச்சு கட்டி கொடுப்பீங்களா சார்? தாராளமா பண்ணிக்கலாம் மேடம். சார், அப்புறம் எனக்கு வந்து கார் உள்ள அப்படியே போற மாதிரி. பார்க்கிங் வரைக்கும் கார் போவோம் மேடம். ஹெலிகாப்டர் வந்து மேல வந்து இறங்குற மாதிரி பண்ணிடலாம் மேடம். சூப்பர் சார், அவ்வளவுதான் சார். இது போதும் எனக்கு. வேற என்னடி வேணும்? சூப்பர், இதே போதும் சார். பாத்தீங்களா மக்களே, கார் போகணுமா, ஹெலிகாப்டர் போகணுமா, கப்பல் போகணுமா, என்னென்னலாம் கேட்குறாங்க பாருங்க. சரி, அவங்க எது கேட்டாலும் பண்ணி கொடுக்கறதுக்கு நாம ரெடியா இருக்கோம். ஆனா பட்ஜெட் மட்டும் உங்களுது. உங்க EAR பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ்ல நல்லம்பாக்கத்துல உங்களுக்கான கனவு வீட்டை புக் பண்ண இன்றைய வாருங்கள் உங்கள் EAR பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ். நன்றி, வணக்கம்.